நம்ம வந்து பேருந்தில் போய்கிட்டு இருக்கோம், பேருந்தில் போய்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தொடர்பு கொள்ள முடியும். எடுத்து பார்த்து போய் பேசுவோம், போய் உடனே ஃபோன் பண்ணால் அவங்க பேசலாம். அந்த பேஜர் வந்து ஒரே வருஷத்தில் மொபைல் செல்ஃபோன் வந்துச்சு. செல்ஃபோன் வந்து ஒரே வருஷத்தில் டச் ஸ்க்ரீன் வந்துச்சு. டச் ஸ்க்ரீன் வந்து ஒரே வருஷத்தில் ஆண்ட்ராய்டு வந்துச்சு. அப்போ பேஜர் வந்து டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறுறதுக்கு வெறும் 3 வருஷத்தில் மாறிடுச்சு. இப்போ என் தந்தை வீட்டில் உட்காந்துட்டு நான்லாம் அந்த கருப்பு மண்டபம் போன காட்டில் சார் 35 வருஷம் காத்திருந்தேன், உங்களுக்கு என்னப்பா 3 வருஷத்தில் மொபைல் வந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளவு அறியாமையோ அவ்வளோ அறியாமை உதயநிதியை பற்றி சொல்லுது. நீங்கள் 30 ஆண்டு காலம் படித்து உங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். 3 ஆண்டுகளில் உதயநிதி வந்திருக்கிறோம். காலமும் விஞ்ஞானமும் சேர்ந்து உதவி செய்யுது. நீங்கள் ஒப்பற்ற ஓடுங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் வச்சுட்டு ஹாரி டேவிட்சன், அது 2000 சிசி, அது வேகமாக தான் ஓடும். ஒரு மனிதன் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வேலை செஞ்சுக்கிட்டே தான் 4 வருஷத்தில் முன்னேறி தான் செய்வார். அதுக்கு நீயே இந்த வீட்டுக்கு போய் அடையாத, நீ வெளியே வா, வேலை செஞ்சு 4 வருஷம் வந்துடலாம்ல. எனக்கு பாருங்க, இன்னைக்கு 3 ரூபா போடாது. போகிற எந்த ஊர்லையும் காலையில் 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி. ஆனால் காலையில் 9 மணி நிகழ்ச்சிக்கு 7 மணிக்கு எடுத்து டீஷர்ட் போட்டு ரோட்டில் போய் இருக்கிற எல்லாரையும் வாக்காளர்களை ஆண்களை பெண்களை சந்திக்கிறேன். போட்டு சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம எதுக்கு பொது வாழ்க்கை வந்தோம்? பொதுவில் எல்லாரையும் சந்திப்பதற்கு தான் பொது வாழ்க்கை செய்யணும் இல்லையா? எல்லாரும் அணுகும் இடத்துல இருப்பதற்கு தான் பொது வாழ்க்கை வந்தோம். எல்லாரும் தொட்டு விடும் தூரத்தில் இருப்பதற்காக தான் வந்தோம். யாராவது வந்தால் தோளில் துண்டை போட்டுவிட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்னு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்க கூடாது. நீங்கள் வரல வெளியே, நீங்கள் வந்து வேலை செய்யணும் இல்லையா? நான் நாட்டில் சொல்றதுக்கு அறியாதவங்க சொல்லலை, எல்லாம் தெரிஞ்சவர் தான், நாளும் தெரிஞ்சவர். அதை பற்றி அண்ணனை தெரியாத சொல்லுவார். அப்போ இந்த நாட்டில் தொடர்ச்சியாக வேலை செய்வதும் கொள்கை பற்றோடு இருப்பதும் அந்த பற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது என்பது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரு இளைஞரை செயலாளரும் துணை முதலமைச்சரும் நமக்கு வாய்ப்பு இருப்பது பெருமை. நான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தேன். போகிறப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த இளைஞர்கள் அபிமானத்தை பிடிச்சுவாங்கன்னா கடைசி 3 வருஷம் பிடிச்சுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட ஒரு கூட்டத்தில் கூட வந்து முதல் வருஷம் உட்காந்து இளைஞரை கூட்டம் தவிர எப்போ நான் பார்த்து பொதுவாக பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க, கடைசி உட்காந்து என்ன பேர் மாப்பிள்ளை செஞ்சு நான் எப்போது கடைசி உட்காந்துருக்காங்க தான் பயங்கர சேர்க்க பிடிச்சி வருவாங்க. அவங்க சமாளிக்கிறது மட்டும்தான் ஆசிரியர்கள் பெரும் வேலையாக இருக்கும். ஒழுங்கா படிக்கிறாங்க கூட மாமன்ற உறுப்பினரை முதலமைச்சர்